மாங்காய் மோர் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லன்னா உடனே செஞ்சு பாருங்க. இதுக்கு 1/2 கப்பு போல மாங்காய் எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும், ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் போல உப்பு, 1/4 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கிட்டா மோரோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். கெட்டியான புளிப்பில்லாத தயிர எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன். 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் செய்றேங்க. தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் இத அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 கப்பு போல தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்ப நம்ம இத ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடும்போது அதோட திப்பி எதுவும் மாட்டாம சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். அவ்வளவுதாங்க. சூப்பரான மாங்கா மோர் ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். கொஞ்சமா ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. நான் மண் பாத்திரத்துல தாங்க மோர சாப்பிட போறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இதுல கொஞ்சமா கொத்தமல்லிய சேர்த்து சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.